இந்த வீடியோ வந்து எதை பற்றினா, எனக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கிற ஒரு விஷயம். மேபி மற்றவங்களுக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கலாம் அப்படிங்கிறதுக்காக தான் இதை நான் ரெக்கார்ட் பண்ணியிருக்கேன். இந்த மாதிரி ஒரு ஸ்கேனர் பார்த்தோம் அப்படின்னா, கேஎல்ல இருக்கிற மேக்ஸிமம் பஸ் ஸ்டாப்ஸில் இருக்கும். ஸோ இது நம்ம வந்து எந்த பஸ் ஸ்டாப்பில் இருந்து ஸ்கேன் பண்ணுறோமோ அந்த பஸ் ஸ்டாப் பேர் ஃபஸ்ட்டு காட்டும். அதுக்கப்புறம் அதில் கீழேயே ஸ்க்ரால் பண்ணோன்னா பஸ்ஸஸ்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதை செலக்ட் பண்ணும்போது அந்த பஸ் ஸ்டாப்புக்கு என்னென்ன பஸ்ஸஸ்லாம் வரும், எந்தெந்த டைமிங்கில் வரும், அது எந்த ரூட்டில் போகும் அப்படிங்கிறத வந்து அது நமக்கு காட்டும். ஸோ இந்த மாதிரி வந்து அந்த பஸ் ஸ்டாப் நம்ம லைவ் லொக்கேஷனாக அந்த பஸ் இப்போ எந்த ஸ்டாப்பில் இருக்குது அப்படிங்கிறது வந்து நம்ம ட்ராக் பண்ண முடியும். அதுக்கப்புறம் நம்மளோட ஸ்டாப்புக்கு இன்னும் எத்தனை ஸ்டாப்ஸ் இருக்குது, அது போக எந்த டைம் ஆகும் அப்படிங்கிறது. இப்போ பார்த்திங்கன்னா அந்த சின்னதாக இருக்கிற ஒரு பஸ் காட்டுது இல்லையா, அந்த ஸ்டாப்பிங்கில் வந்து பஸ் இருக்குது. ஸோ அதுலேருந்து நம்ம ஸ்டாப்பிங்க்கு வரதுக்கு இன்னும் எவ்வளோ நேரம் ஆகும் அப்படிங்கிறத வந்து அப்ராக்சிமேட்டாக அது காட்டும். பட் மேக்ஸிமம் அது கொஞ்சம் கரெக்டாகவும் தான் இருக்குது. ஏன்னா நான் ட்ரை பண்ணியிருக்கேன் 2-3 வாட்டி. அது மட்டும் இல்லாமல் இப்போ நம்ம ஆஃபீஸ்லேருந்து கிளம்புறோம் அப்படின்னா நம்ம ரொம்ப நேரம் வந்து பஸ் ஸ்டாப்பில் வெயிட் பண்ண வேண்டிய அவசியம் இருக்காது. ஏன்னா நம்ம ட்ராக் பண்ணுறோம் இல்லையா, எந்த ஸ்டாப்பில் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இது பார்த்திங்க அப்படின்னா, நான் வந்து எந்த ஸ்டாப்பில் போய் இறங்குறேனோ அந்த ஸ்டாப் வந்து இப்போ சில டைம் நமக்கு பஸ் ஸ்டாப் பேர் தெரியாது, ஆனால் அந்த இடம் பார்த்தா நமக்கு தெரியும் இல்லையா. ஸோ அந்த மாதிரி அந்த ஸ்டாப்போட எக்ஸாக்ட் லொக்கேஷன் அந்த பிக்சரும் கொடுத்துருந்தாங்க. ஸோ அதை பார்த்து நமக்கு தெரியும். ஸோ இது பார்த்திங்க அப்படின்னா, சப்போஸ் உங்களுக்கு வந்து நீங்கள் பஸ் ஸ்டாப்புக்கு போகலை, அந்த ஸ்கேனர் இல்லை அப்படின்னா கூட நீங்கள் வந்து உங்களோட லொக்கேஷன் வந்து இந்த மாதிரி சர்ச் பண்ணி ஸோ அதிலேருந்து கூட நீங்கள் உங்களோட பஸ்ஸஸ், அதாவது நீங்கள் இப்போ மேப்லேயே போய் ரூட் போட்டிங்க அப்படின்னா, ஸோ இங்கே கீழே அந்த பஸ் நம்பர் காட்டுது பார்த்தீங்களா, 750 751ன்னு சொல்லி. ஸோ அப்போ அதை போய் நம்ம கிளிக் பண்ணும்போது அந்த பஸ் ஸ்டாப் வந்து காட்டும் நமக்கு எந்த டைமில் வரப்போகுது, அது எங்கே இருக்குது இப்போது அப்படின்னு. இந்த லைவ்னு போட்டிருக்கிறது வந்து கண்டிப்பாக வரும். ஷெட்யூல்டுன்னு கூட ஒரு பஸ் இருக்கும், அது பார்த்தோம் அப்படின்னா லேட்டராக ஷெட்யூல் ஆகிருக்கும், நாளைக்கு ஷெட்யூல் ஆனது கூட நம்ம பார்க்கலாம். இதை பற்றி உங்களுக்கு வேறு ஏதாவது தெரிஞ்சுக்கணுன்னா கூட நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள். எனக்கு தெரிஞ்சிச்சுன்னா நான் வந்து கண்டிப்பாக உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன். ஓகே, எனக்கு பஸ் வந்துருச்சு, நான் கிளம்பிட்டேன். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். பாய்.